மே 25லேருந்து மே 31 முடிய ஓல்டு புக் தமிழில் படிங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு 10th புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் கப்பல் வந்து கடலில் போய்கிட்டு இருக்கும்போது அது வந்து அசையும் அரண்மனை போல் உள்ளது அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதெல்லாமே ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க. வணக்கம், எல்லோருமே இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம இந்த குரூப் எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க ஜஸ்ட் படித்தா மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதாது. ரிவிஷன் பண்ணணும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் எந்த நாள்லேருந்து எந்த நாள் முடிய நம்ம ரிவிஷன் பண்ணணும்? ஐ மீன் புதுசாக படிக்கிறத எப்போ சார் நான் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். அதே போல் தமிழ் வந்து சார் நான் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்மள 3 டைம்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கணும். அது எப்படி முடிக்கலாம், அதாவது 3 தடவை இந்த 20 டேஸில் வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான வீடியோவாக ரிவிஷன் ஸ்டடி பிளான் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கையில் ஒரு 20 டேஸ் இருக்குங்க. இந்த 20 டேஸை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதன் மூலமாக நீங்கள் படித்தது கண்டிப்பாக நமக்கு வேஸ்ட் ஆகவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் 175+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நம்ம கையில் இப்போ 20 டேஸ் இருக்குங்க. அதாவது இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் வந்து மே 19லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மே 19லேருந்து ஜூன் 7 முடிய நம்ம கையில் ஒரு 20 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மே 18 முடிய நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக படிக்கிறது எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th பாலிட்டி படிக்கணும் சார், 11th குப்தாஸ் அண்டு முகலாயஸ் அண்டு எல்லாமே நான் படிக்கணும் சார் அப்படின்றவங்க இந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த 4 நாள்லேயே நீங்கள் படிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கடுத்து படிக்க ஒவ்வொன்றுமே நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததை அஃபெக்ட் பண்ணணும், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மே 19லேருந்து மே 31 முடிய இந்த 13 நாள், அதாவது இந்த 20 டேஸை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 13 + 7 2 நாளாக பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 13 நாளில் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் தமிழ் படிக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் குறைஞ்சது 10 மணி நேரம் ஒதுக்கணும். சார் நான் ஜாபுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த 15 நாள் மட்டும் லீவ் கேட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃபே மாற்ற போகிற எக்ஸாம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் மட்டும் லீவ் பெர்மிஷன் கேட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 10 மணிலேருந்து 12 மணி வரையும் நீங்கள் படிக்கிறீங்க. அது எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, காலைல வந்து தமிழ், ஈவினிங் ஜிஎஸ். ஓகேங்களா? மதியம் வந்து மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் சார் நான் தொடவே இல்லை, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 1 இயர் வந்து படிக்க வேண்டாம், ஜஸ்ட் 6 மந்த் மட்டும் படிச்சுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 1 இயர் படிச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு சமம். ஓகேங்களா? ஐ மீன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக புதுசாக படிக்கிறதுக்கு ஈக்குவல். அதனால் கடைசி 6 மாதம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க போதும். மதியம் மேக்ஸ் கம்பல்சரியாக 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்னிங் ஒரு 5 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 5 ஹவர்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் இந்த 10லேருந்து 12 மணி நேரம் படித்தே ஆகணும். காலைல தமிழ் படிச்சுக்கோங்க, ஈவினிங் ஜிஎஸ் படிச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, எனக்கு காலையில் ஜிஎஸ் படித்தா ஓகேவாக இருக்குன்னா படிச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது மே 25லேருந்து மே 31 முடிய ஓல்டு புக் தமிழில் படிங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இப்போது அதாவது மே 19லேருந்து நீங்கள் ஓல்டு புக் எடுத்தீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் மே 27க்கு அப்புறமா வேறு சப்ஜெக்ட் படிக்கும்போது நமக்கு ஆக்சுவலாக மறக்கிற மாதிரி தோணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெட்டர் மே 25லேருந்து மே 31 முடிய ஓல்டு புக்காக படிச்சிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஓல்டு புக் ஆல்ரெடி அதிகமான டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மே 25லேருந்து மே 31 முடிய மட்டும் ஓல்டு புக்கை படிச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே போல் தமிழ் நியூ புக்கை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் இந்த 13 நாளில் ஜஸ்ட் ஒரு 1 டைமாவது ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் 13 நாள் ரொம்பவே அதிகம். ஒரு 10 நாளில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நியூ புக்கை ரிவிஷன் பண்ணிடலாம். ரிமைனிங் உள்ள 3 நாளில் நீங்கள் அகெயின் 8th 9th 10th அல்லது 9th 10th ஏதாவது ஒரு 2 வகுப்பையோ அல்லது 3 வகுப்பையோ கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பக்கம் போவோங்க. ஜிஎஸ்சில் நமக்கு டோட்டலாக 13 நாள் இருக்குது. டோட்டலாக 10 டாப்பிக்கில் நம்ம மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ரிமைனிங் உள்ளது இந்த 5 டாபிக். ஓகேங்களா? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 8 அண்டு யூனிட் 9. இந்த 5 டாபிக் படித்தாலே நமக்கு வந்து யூனிட் 8 அண்டு யூனிட் 9 வந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 70% கவர் ஆகிடும். இது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த நேரத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண அவசியம் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார், யூனிட் 8 9னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 யூனிட் நீங்கள் படித்தாலே இதுலேருந்து ஒரு 50லேருந்து 70% சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? புதுசாக படிக்கிறவங்க என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்க அந்த பாடங்களில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குப்தாஸ் படிக்கிங்கன்னா அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன், அதாவது வருஷம், போகு, நிக் நேம்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட்,
புக் பேக் இது எல்லாமே முக்கியம். இது உங்களுக்கே தெரியும். முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கிறத விட நம்ம ஒரு தடவை ஜஸ்ட் வாசித்து விட்ருங்க. ஓகேங்களா? மே 31 முடிக்க நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 13 நாள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜூன் 1லேருந்து ஜூன் 7 முடிய ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணுங்கள். தமிழ் நியூ புக்கை 2 டைம்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். பேஜை திருப்பு மட்டும் செய்யுங்க. படிக்க வேண்டாம், திருப்புங்க. ஓல்டு புக்கில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு 10th புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம். அதே போல் இப்போ கப்பல் வந்து கடலில் போய்கிட்டு இருக்கும்போது அது வந்து அசையும் அரண்மனை போல் உள்ளது அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதெல்லாமே ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க. ஜிஎஸ்மே கடைசி 7 நாளில் நீங்கள் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், பாக்ஸ் கண்டென்ட்டு, ஓகேங்களா? அதே போல் கலரிங் லைன்ஸ் அது, ஓகேங்களா? இந்த மாதிரி மட்டும் பாருங்கள். புக் பேக் கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 10th சோசியல் புக்கு, 10th சயின்ஸ் புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. பேஜை திருப்ப மட்டும் செய்யுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 175+ கொஸ்டின்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரிவிஷன் மெத்தடு கண்டிப்பாக தமிழ் வந்து நீங்கள் 3 தடவை படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி ஜிஎஸ்க்கு 5 மணி நேரம் டெய்லி ஒதுக்கிடுங்க. முக்கியமான விஷயம் மேக்ஸுக்கு 1 ஹவர் வந்து கம்பல்சரியாக வந்து ஒதுக்கிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.